10 சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட் அபவுட் மென். ஆம்பளமாமா. இப்போ ஒரு பையன் சோகமாக இருக்கான் அப்படின்னா அதை அவன் வெளியே காமிச்சிக்கவே மாட்டான். அது மோஸ்ட்லி கோவமாக தான் வெளியே வரும். அதே மாதிரி அவன் திடீர்னு சைலண்ட் ஆகிட்டான், எல்லாரை விட்டு ஒதுங்கியே இருக்கான்னா அதுவுமே அவன் எதையோ நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு தான் அர்த்தமா. மென் ஃபால் இன் லவ் ஃபாஸ்டர், பட் ஹீல் ஆகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய டைம் ஆகுமா. ஒரு பொண்ணை விட ஒரு பையனுக்கு லவ் ஃபீலிங்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். பட் லவ்வில் ஒரு பிரேக்கப்னு ஆகுதுன்னா அவனுக்கு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு ஆண் இமோஷ்னலாக ஹர்ட் ஆகிட்டா அதை அவன் அவ்வளோ ஈஸியாக மறக்கவே மாட்டான். ஏன்னா மென் அவங்களோட டீப்பஸ்ட் பெயினை லாங் டேர்ம் மெமரியாக தான் ஸ்டோர் பண்ணுவாங்களாம். பொதுவாக பெண்களை விட ஆண்கள் ரொம்ப கொஞ்சமாக தான் பேசுவாங்க. இதுக்கு காரணம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் கிடையாது, அவங்க பேசுகிறப்போ அவங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா காட்டுற பாசம் நமக்கு விசிபிளாக தெரியும், ஸோ நம்மளால் அதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதுவே அப்பாவோட பாசம் நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு காரணம் ஆண்கள் அவங்களோட பாசத்தை வார்த்தைகளில் சொல்ல மாட்டாங்க, எப்போவுமே செயலில் தான் காட்டுவாங்களாம். ஒரு ஆணால் அவ்வளோ ஈஸியாலாம் அழுதுற முடியாது. ஏன்னா ஒரு ஆண் அழுகிறத இப்போவுமே ஜட்ஜ் பண்ணுற ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். அவன் அழுகிறதும் கிடையாது, அவனோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதும் கம்மி. அப்படி இருக்கிறதுனால பெண்களை விட ஆண்களுக்கு தான் தனிமைன்றது அதிகமாக இருக்குமா. ஒரு ஆண் எப்போ அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறான் தெரியுமா? எப்போ அவனுக்கு அவனோட ஃபேமிலிக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறது பத்தலையோ அப்படின்னு தோணும்போது தான் அவன் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறானா. இதனால தான் நம்ம பசங்க அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்தாலுமே நம்மளோட ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்களுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலுமே அந்த வேலைக்கு போயிடுறாங்க. ஒரு ஆண் அவனோட இமோஷன்ஸை எப்போவுமே சப்ரெஸ் பண்ணியே தான் வைப்பான். ஏன்னா நம்மளோட இமோஷன்ஸை வெளியே காமிச்சா எங்கே நம்மளை வீக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் அவனுக்கு இருக்கும். இதனாலேயே அவனோட இமோஷன்ஸை அவன் வெளியே காட்ட மாட்டான். ஒரு ஆணுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இதுவே அவங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப்பை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா. இது ஏன்னா அவனை பொறுத்தவரை அவன் தான் எல்லாரையுமே பார்த்துக்கணுன்ற அந்த எண்ணம் அவனுக்கு ஆழமாக இருக்குமா. இதனாலேயே நம்ம யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டு நம்ம அவங்களுக்கு பாரமாயிடக்கூடாது அப்படின்னு நினப்பாங்களாம். நீங்கள் ஒரு பையனுக்கு ஜென்யூனாக ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவன் மைண்டில் அது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆணை இந்த சமூகம் அழக்கூட விடாமல் ரொம்ப இறுக்கமாக்கிடுச்சு. இமோஷன்றது பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, அது எல்லாருக்குமானது. ஸோ இதுக்கு அப்புறமாவது ஒரு பையனை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்டீரியோடைப் பண்ணாமல் அவனை அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடலாமே.